ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேங்க. நாங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு வெளிய போலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா சண்டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால, சரி நியூ இயர் அன்னைக்கு வீட்லயே இருக்கலான்னு நாட்டுக்கோழி தாங்க காலையிலேயே ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மதிய லஞ்சுக்கு வந்து அத்தை வந்து நாட்டுக்கோழி குழம்பு பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃப்ரை பண்றதுக்கு அந்த மசாலா கூடவே வந்து கொஞ்சமா இஞ்சி, பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகாவும் சேர்த்து அரைச்சு, நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மசாலா கூட இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்குங்க. மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி ஃப்ரை, அதுக்கப்புறம் முட்டை, ரசம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல ஹஸ்பண்ட் கூட்டிட்டு ஷாப்பிங் தாங்க போயிருந்தேன். கொஞ்சம் மில்லட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு. நான் வந்து திணை அரிசி, வரகரிசி, அதுக்கப்புறம் மாப்பிள சம்பா, மட்ட அரிசி, சிவப்பரிசி இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இது நாள் வரைக்கும் நான் வரகு திணையெல்லாம் வந்து மாவா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரைஸ் யூஸ் பண்ணி பார்க்க போறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.